அங்கே வீட்டில் பண்ணால் மட்டும் ஃப்ரைட் ரைஸ் நல்லா வர மாட்டேங்குது, அப்படி இப்படி வருதுன்னு வைங்க. நான் சொல்கிற மாதிரியே செஞ்சு பாருங்கள், ஃப்ரைட் ரைஸ் பக்காவாக வரும். ஏய் செம்மையா இருக்குது. நல்லா இருக்கே. பக்காவாக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன இது பார்க்குறீங்களா? குக்கரில் சாதம் இருக்குது. இப்போ நான் அக்கா வீட்டில் இருக்கேன். பட்டை வந்து வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன். நானும் அம்மாவும் வந்திருக்கோம். ஸோ எனக்கு பசிச்சுது. இங்கே வந்து மதியம் குக்கரில் செஞ்ச சாப்பாடு இருக்குது. இதை வச்சு என்ன பண்ணலாம் ஒரு பிளான் பண்ணேன். ஸோ இதை வச்சு நான் வந்து வீட்டிலே ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன். என்னென்னாக்கா இங்கே பாருங்க, இப்போ நம்ம வந்து உடனே அந்த பிளான் பண்ணனால சிக்கன்லாம் வாங்க முடியல. அக்கா வீட்டு கடையில் முட்டையை எடுத்து நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறேன். நான் மட்டும்தான் பண்ண போகிறேன். வீட்டில் எப்படி பண்ணணும் என்னன்னாக்கா, குக்கரில் செஞ்ச சாப்பாடு இல்லையா, சாதத்தை காட்டு. இங்கே பாரு, குக்கரில் செஞ்ச சாப்பாடு கொஞ்சம் எப்படின்னா அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்குது. நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ்லாம் பண்ணணுன்னாக்கா அப்படியே பல அந்த ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது. குக்கரில் பண்ணதுனால அது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டின்னு இருக்கா. ஸோ அதை பிரித்து எடுத்துடலாம். அதை பிரித்து எடுக்கணும்னா லைட்டாக எண்ணெயை போட்டு அப்படியே பிரித்து எடுத்து அது பாருங்க தட்டில் வச்சுருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி இருக்கணுமா? ஆமாம். எங்க நீ அங்கே கடையில் பண்ணுவியா அந்த மாதிரியா? அதே மாதிரி தான் பண்ண போகிறேன். பக்காவாக வருதா என்னன்னு பார்ப்போம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து நான் செய்கிற மாதிரியே ட்ரை பண்ணுங்க. போடும்போது இன்க்ரீடியன்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறோம். அடி சாதம் ரொம்ப ஒட்டிக்கின்னு இருக்குது. போடும்போது உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ்லாம் சொல்கிறோன்னா நான் இன்க்ரீடியன்ஸ் மேலே இருக்குது நல்லா வந்துட்டு. இது அடியில் இருக்குது. அடி கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சாதத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இந்த தட்டில் ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு 2 பேர் சாப்பிடலாம். என்ன பண்ற? அடுப்பை பற்ற வச்சாச்சு, கடாயை தூக்கி வச்சாச்சு. லைட்டாக சூடு ஏறின பிறகு எண்ணெயை ஊற்றும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அம்மா தான் வந்து இப்போ கேமராமேன். அம்மா எப்படி எடுக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லுங்க. கருவேப்பிலை புதினா வாங்க போ கொஞ்சமா. ஓகே, கடாய் வந்து நல்லா சூடு ஏறணும். சூடு ஏறிச்சு. எண்ணெயை ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்று. எண்ணெய் அப்படியே சூடு ஏறினதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்னா, முட்டையை உடைச்சி ஊற்றி அதை லைட்டாக அப்படி இப்படி பண்ணிட்டு அப்படியே வெங்காயம், குடமிளகாய் எல்லாமே வந்து ஒரேடியாக கட் பண்ணி வச்சுட்டோம். வெங்காயம், குடமிளகாய், கோஸு, கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் ஒன்றாவே வச்சுருக்கோம். அதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் சாப்பாடை போட்டு அப்படியே அப்படி இப்படி எடுத்து காட்டு. அதெல்லாம் இரு, இந்த பாரு சாப்பாடெல்லாம் ரெடியாக தான் இருக்குது. இங்கே பாரு, வெங்காயம், குடமிளகாய், கேரட்டு, பீன்ஸு, கோஸு. இது நான் எதுக்காக நான் இது செய்கிறேன்னு தெரியுங்களா? காலையில் வந்து அக்கா பொண்ணு ஸ்வேதா காலேஜுக்கு போகும்போது வெஜிடபிள்லாம் கட் பண்ணி நிறைய எக்ஸ்ட்ரா வெட்டிட்டாங்க போல. ஸோ அதெல்லாம் இப்போ இருந்தது. என்னடா இது இப்படி இருக்குதுன்னு பார்த்தா, இல்லை காலேஜுக்கு போகும்போது எக்ஸ்ட்ரா மீந்துச்சு அப்படின்னாங்களா. சரி, மீந்ததை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன். முட்டையை உடைச்சி ஊற்றலாம். மாமா லைட்டாக கழுவிட்டா சிம்மில் வைக்கலாம்ல? இதா வைக்கலாம். இங்கே ஜல்லிக்கரண்டி இல்லை ஏதாவது ஒரு கரண்டி மாமா சேர்த்து பார்த்து கற்றுக்கிடா. கற்றுக்கிடா. தனியாக ஆக்கி தனியாக ரைஸ் கிண்டி சாப்பிடுவேன். ஆனால் ஸ்பெஷலாக வந்து பாஸ்மதி ரைஸ் போட்டு பண்ணால் வேற லெவலில் வரும். இது இருக்க தட்டி பண்ணுற அதனால தானே. இருந்தாலும் பார்ப்போம், நம்ம
இந்த இந்த சாதா சாப்பாட்டு அரிசி முழு அரிசியில் எப்படி வருது பார்ப்போம். ஓகே, முட்டி நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ வந்து இருக்கிற வெஜிடபிள் எல்லாத்தையுமே போட்டு வதக்கிடலாம். நல்லா பச்சை வாடை போகிற வெளியே வதக்கணுமா? நல்லா நல்லா வதக்கிட்டு, ஆனால் கோஸ் வந்து ஆஃப் பாயிலில் பண்ணால் நல்லா இருக்கும், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, இது எல்லாத்தையும் நல்லா பாயில் பண்ணிட்டு இது பண்ணி கழுவணுமா? கழுவுங்க. நம்ம அபிக்குட்டி வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். என்னடா கழுவுறன்ட்டு கையை கழுவுங்க. இது சோறு ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் கையை கழுவணும். ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுன்னா வச்சுக்கலாம், அது வானல் அப்படியே பிடிக்கும், அது சுரண்டணும். அதனால் வெஜிடபிள் வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? சூப்பராக அப்படியே பயங்கரமான ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போய் எதாவது எடுத்துட்டு வாடா செய்யறதுக்கு அப்படின்றான், போயிட்டு பால் விளையாடின்னு இருக்கிறான். இப்போ வேலையெல்லாம் நம்ம கிட்ட எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஆரம்பிச்ச பிறகு வாசனையை பிடிச்சி நீங்க நிற்கிறது. நான் இறக்குனாக்கா நீ நல்லா இங்கே இறக்குவ. போயிட்டு ஏதாவது எடுத்துனாடான்றான், யாரும் என்னால் முடியாது. சூப்பரா இருக்குது, வாசனை நல்லா இருக்கு, வாசனையே செம்ம டேஸ்ட். அப்படி சாட்டா வாசனை வர மாதிரி வருது. கருவேப்பிலையும் புதினாவும் போட்டுட்டாக்கா அது கொஞ்சம் வாசனையா இருக்கும். முக்கியமாக என்னென்னு வச்சிங்களா, ஃப்ரைட் ரைஸ் பொறுத்த வரைக்கும் கருவேப்பிலை போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கருவேப்பிலையும் புதினாவும் கொத்தமல்லி சேர்க்கவே கூடாது. கருவேப்பிலையும் புதினாவும் போட்டு பண்ணால் அல்டிமேட்டாக இருக்கும். நிறைய பேர் டவுட் இருக்கும், என்னென்னா நாங்கள் வீட்டில் பண்ணால் மட்டும் ஃப்ரைட் ரைஸ் நல்லா வர மாட்டேங்குது, அப்படி இப்படி வருதுன்னு வைங்க. நான் சொல்கிற மாதிரியே செஞ்சு பாருங்கள், ஃப்ரைட் ரைஸ் பக்காவாக வரும். அதுக்கு முக்கியமாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்ட்டு, வீட்டில் எப்படி செய்யறதுன்றது கற்றுக்குவீங்க. ஓகே, இப்போ வந்து வெஜிடபிள் நல்லா வதங்கிச்சு. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். இந்த வித்தையெல்லாம் யாருக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா, பேச்சுலராக இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் இந்த வித்தையெல்லாம். இப்போ இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் அது கடாயில் அப்படியே பிடிக்குது. சாப்பிட்றதுக்கு முன்னே அள்ளுது வாசனை. அள்ளுதா? அவ்வளோ டேஸ்ட், ருசியும் வாய்க்கு அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தோணுது. சாதத்தை எல்லாத்தையுமே போட்டு கடாயில் போட்டு முக்கியமாக என்ன வேணும், துணி வேணும். ஏன்னா இடிக்கால பிடிச்சிக்கா நமக்கு அந்த ஸ்டைல் வரணும். அப்படியே ஒரு 2 கிளறியாச்சு. இப்போ வந்து மசாலாவை போட போகிறேன். உப்பு எங்கே இருக்கு தெரியலையே, சால்ட் உப்பு எங்கம்மா இருக்கு, அப்படியே நீ பாரு. சால்ட் உப்பு எங்கே இருக்குன்னே தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 2 பேர் சாப்பிட்ற மாதிரி ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த 3 விரல் இருக்குல்ல, அந்த 3 விரலில் வந்து இந்த 3 விரல் இந்த கோடு இருக்குல்ல, அந்த கோட்டில் பாதி எடுக்கணும்.
எடுத்து 6 போடணும். 1 2 3 4 5 6. ஓகே, 6 டைம் போட்டுட்டேன். பெப்பர், பிளாக் பெப்பர். கூட கோரியண்டர் பவுடர், பிளாக் பெப்பரும் கோரியண்டர் பவுடரும் மிக்ஸ் பண்ணி போடலாம். கரம் மசாலா, சிக்கன் மசாலா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், பெப்பர், மல்லித்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, தனி மிளகாய் தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு எல்லாம் ஃப்ரை பண்ணால் செம்மையாக வரும். அதாவது நம்ம மசாலாவை போட்டுட்டு உடனே எடுத்துடக்கூடாது, நல்லா ஃப்ரை ஆகும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் முதல்ல போட்டுட்டு இதை பாருங்க, எடுத்து அப்படி அப்படி குலுக்கி பண்ணா சூப்பரா வரும். பாருங்க, நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. இன்னும் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்படி இப்படி குலுக்கி விட்டுக்கலாம். மசாலா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரைட் ரைஸ், வீட்டில் செய்கிற ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் டேஸ்ட் பண்ண வச்சிடலாம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகேவா? என்னம்மா நீ டேஸ்ட்? ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நானாக செஞ்சது. ஸோ பேச்சுலர் எல்லோரும் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்யணும். இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். சாப்பிடலாமாம்மா? சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், டொமேட்டோ கெச்சப் ஆல்ரெடி வீட்டில் இருக்குது. ஃப்ரைட் ரைஸ்னால் முக்கியமாக டொமேட்டோ கெச்சப் இருந்தே ஆகும். அப்போ தான் வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ட ஃபீலே இருக்கும். ஓகே, டேஸ்ட் பண்ணிடலாம். தட்டில் போட்டுக்குங்க. பரவாயில்ல, அதான் அவன் தான் தட்டில் போட்டுக்கலாம். அவினேஷே சாப்பிட்டு பாரு. ஏய், செம்மையாக இருக்குது. நல்லா இருக்கே. பக்காவாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அம்மா தான் இப்போ கேமராமேன் இல்லையா, ஸோ அவங்க சாப்பிடாம இருப்பாங்க. அவங்களுக்கு கூட்டு எனக்கு வேணாம் அங்கே உட்காந்துக்கு. இந்தா அம்மா வாயில் வச்சுட்டா. எப்படி பாருங்க, செம்மையாக இருக்குது. சூப்பர் சூப்பர், பக்காவாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி மதியம் செஞ்சு சாப்பாட்டை வீணாக்காமல் நைட்டுக்கு நீங்கள் ருசியாக சாப்பிடணும்னா இந்த மாதிரி வீட்டில் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு பாருங்கள். அதுவும் நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்,
இதெல்லாம் வந்து முக்கியமாக பேச்சுலருக்கு யூஸ் ஆகும். ஓகே, இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக ராஜ்கிரி 3 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு இன்னும் ஒரு வீடியோ பார்க்கலாம். பாய் பாய். பாய் பாய்.